10ஆம் வகுப்பு பாலிட்டியில் அழகு 2 நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர்லாம் பார்க்கலாம் வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார்? குடியரசுத் தலைவரா, தலைமை நீதிபதி, பிரதம அமைச்சர், அமைச்சர்கள் குழு? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஒரு மசோதாவை நிதி மசோதாவோ அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவார். மக்களவை. லோக்சபாவில் தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு யார்? குடியரசுத் தலைவரா, பிரதம அமைச்சரா, மாநில அரசாங்கமா, நாடாளுமன்றமா? நாடாளுமன்றம். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? சட்டப்பிரிவு 352, சட்டப்பிரிவு 360, சட்டப்பிரிவு 356, சட்டப்பிரிவு 365. குடியரசுத் தலைவரோட நிதி நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு 360. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவரா, இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரா, ஆளுநரா, பிரதம அமைச்சரா? குடியரசுத் தலைவர். ஆன்சர். அடுத்து கோடிட்ட இடம். டேஸ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. நிதி. டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். பிரதம அமைச்சர். டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் ஆகும். தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை 34. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது கரெக்டு. ஃபஸ்ட்டு இதுவும் கரெக்டு. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. அதுவும் கரெக்டு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது தப்பான கூற்று. மக்களவை உறுப்பினர்கள் தான் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2, 4 சரியானவை, 3, 4 சரியானவை, 1 மற்றும் 4 சரியானவை, 1, 2, 3 சரியானவை. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. 62 இல்லை, அப்போனா 65. அப்போனா ஃபஸ்ட்டு கூற்று தப்பு. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். இது கரெக்டு. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. இது தப்பு. உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஆனால் உச்ச நீதிமன்றம் தான் எல்லாத்துக்குமே தலைமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். அதனால் இதில் 2, 4 தான் சரியானது. அடுத்து பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரத்தை சொல்லுது. சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரை பற்றி பேசுது. சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை. கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளி. இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பாருங்க.
குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்குமூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? ஃபஸ்ட்டு அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். அவர் 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரித்தல் வேண்டும். அவர் 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றியிருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். நிதி மசோதா குறிப்பு வரைக. நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரின் சிறப்பு அதிகாரங்கள் 2 பட்டியலிடுக. அவரோட அதிகாரங்கள்: இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவார். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. நாடாளுமன்றம் இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.